ஹாய் ஆல். ரொம்ப குயிக்காக ஈஸியாக ஒரு ரெசிபி ஸ்வீட் செய்யணுன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தார்வாட் பேடா இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் போது ஒரு ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கலர் வந்தவொடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் பவுடர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் அளவுக்கு மிதமான சூடுள்ள பாலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஆறின பின்னாடி ஒரு பிளெண்டரில் போட்டு பல்ஸ் மோட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக கீ போட்டுட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு பவுடர் பண்ண சுகரில் ஒரு கோட் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி. இந்த ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பால் பன்னீர் வச்சு செய்வாங்க. நான் ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்கிற மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த பேடாஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப யம்மியாகவும் இருக்கும். இந்த ஈஸி அண்ட் குயிக் ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணலாம் இந்த தீபாவளிக்கு. ஹோப் இந்த ரெசிபி ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன்.